சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த காணொளி ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் காணப்போகிறோம். கோள்களினுடைய சாரத்தை முதலில் தெரிந்து கொள்வோம். ராசி அதிபதியாம் செவ்வாய் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம் அல்லது குடும்பஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து பயணிக்கிறார். அதேபோல் 5ஆம் இடத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 17ஆம் தேதி அன்று 5ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மிக அற்புதமான யோகங்களை தரும், புத்திசாலித்தனத்தை தரும், புத்தி கூர்மையை தரப்போகிறது, நல்ல ஒரு ஞானத்தை தரப்போகிறது, நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள், ஆதரவாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகளும் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாவதும், வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதும், சில காலகட்டங்களில் தூக்கமின்மையும் அயன சயன போகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதும் இந்த காலகட்டங்களில் தெரியும். சில நேரங்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அந்த மந்தத்தன்மையினால் சில ஞாபக மறதிகளும், அந்த ஞாபக மறதியினால் சில இடைஞ்சல்களும் நீங்கள் சந்திப்பீர்கள். அதற்கு விஷயத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பம் அமைவது, குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பாதியும் ஆவணி மாதத்தினுடைய முதல் பாதி என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஷேர் மார்க்கெட், அதே நேரத்தில் இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகளும், ஒரு நீண்ட நாளைய வைப்பு நிதிகள் அதை சேமிக்க தொடங்குவதும், குழந்தைகளுடைய பராமரிப்புக்காக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகபட்சமாக நீங்கள் செலவு செய்வீர்கள். புத பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து 5ஆம் இடத்தில் இருக்க போகிறார். காதல் இனிக்கும், புதிய காதல் மலரும். அதே நேரத்தில் மாதத்தினுடைய கடைசி 2 வாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ புத பகவான் வக்கரமாவார். வக்கரமாகி அவர் எங்கே வருகிறார் என்றால் மீண்டும் கடகத்திற்குள் பிரவேசிப்பார். அப்போ இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்னு வரும்பொழுது இந்த காதலில் ஜெயிக்கிறது, காதலில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைகிறது, அந்த கசப்புணர்ச்சிகள் மறைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. தன பிராப்தி கிடைக்கும். அதே நேரத்தில் அடுத்து உங்களோட வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய விஷயம் மேம்படும், அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகளுடைய தொல்லை அது நீங்கும். அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதே நேரத்தில் இந்த மாதத்தினுடைய இந்த புதன் சுக்கிரனுடைய இணைவு, பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேர்வதற்கான அற்புதமான காலமாக அமையும். இறை வழிபாட்டுடன் நல்ல ஸ்ரத்தையுடன் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றியடையும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அடுத்தவங்களை கேட்டுட்டு ஒரு 4-5 பேர் கூட கொஞ்சம் விவாதம் பண்ணிட்டு நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அல்லது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆயத்தங்களை செய்வதோ உங்களுக்கு நன்மை பயக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்தனன். நன்றி, வணக்கம்.